நேற்று திமுக சார்பா ஒரு மகளிர் மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதுல வந்து இன்றைய முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் ஒரு ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, 10 தோல்வி பழனிசாமி. பாதத்தை மட்டும் பாக்குறாங்க. சூரியன் அண்ணாந்து பார்க்க முடியல இவங்களால. ஏன்னா இவங்க வந்து அடிமை அரசு நடத்த அடிமை கட்சி அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நீங்க எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது 3 முறை எதிர்கட்சியாவும் இருக்க முடியல, ஆளுங்கட்சியாவும் இருக்க முடியல, சட்டசபை பக்கமே வர முடியாத உங்களை அடிச்சு தெரு தெருவா துரத்துறாங்க மக்கள். இதெல்லாம் மறந்துட்டீங்களா? தோல்வின்னு என்னன்னு நீங்க பார்த்தது இல்லையா? 2011 21 வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகளை வந்து அதிமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்துங்க. கூட்டணி கட்சி இல்லாதையும் ஆட்சி அமைக்க முடியும் எங்களால. கூட்டணி கட்சி இல்லாம இரட்டை இலை சின்னத்திலேயே நின்று நாங்க ஆட்சி அமைக்க முடியும். பெரும்பான்மையா எப்பயுமே நீ பெரும்பான்மை அரசு அமைச்சதில்ல, மைனாரிட்டி அரசாங்கம் தான். அதனாலதான் அம்மா அப்பப்ப சொல்லுவாங்க மைனாரிட்டி அரசு திமுக, மைனாரிட்டி அரசு திமுகன்னு சொல்லி. எப்பவுமே கூட்டணி கட்சியோட பலத்தை நம்பி மட்டும்தான் நீங்க தேர்தலை சந்திக்க முடியும் ஒழிய, அதிமுக மாதிரி ஒரு கம்பீரமா இரட்டை இலை சின்னத்துல மட்டுமே பெரும்பான்மையா நின்று கூட்டணி கட்சி இல்லைனாலும் தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கு வல்லமை படைத்த, திறமை படைத்த, ஆற்றல் மிகும் செயல் வீரர்களை, தொண்டர்களை, அது தலைமை பண்பு உடைய அரசு தலைவர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான். நீ இதை வந்து பேசக்கூடிய உங்களுக்கு எந்த காலத்திலயும் எந்த ஒரு நீ அதை எடப்பாடியார் சொல்ற மாதிரி வா முதுகு மேல நீயே தட்டிக்கும். இப்ப அவரு சொன்னாரு எடப்பாடியார், முதலமைச்சர் வந்து தன்னோட முதுகு தானே தட்டிக்கிறார். சபாஸ், சூப்பரா நீ ஆட்சி செய்யறப்பா அப்படின்னு சொல்லி அவரே தட்டிக்கிறாராம். இதுதான் நடக்குது. இப்ப நீங்க வந்து நீங்களே புகழ்ந்துக்கிறீங்க, பொதுமக்கள் அதை சொல்லணும். நீங்க வந்து எப்படி ஆட்சி நடத்துறீங்க, என்ன மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு வாங்குறீங்க, அதெல்லாம் செஞ்சீங்களா, எது மாதிரி செஞ்சீங்க, ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஊழல் செய்யுங்க. 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கிட்டாங்க அதிமுக அரசு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து தெரு தெருவா நின்று பேசின இன்னைக்கு முதலமைச்சர், இன்னைக்கு வந்து 70 ஆண்டு காலமா வாங்கின அந்த 5 லட்சம் கடனை இன்னைக்கு அப்படியே இந்த இவங்களோட 5 ஆண்டு காலத்துல அப்படியே டபுளா அந்த 70 ஆண்டு காலம் வாங்கின 5 லட்சம் பிளஸ் இவங்க வாங்கின 5 லட்சம் மொத்தம் 10 லட்சம் கோடி கடனை வந்து கொண்டு வந்து மக்கள் தலையில பெரிய பாரமா இறக்கிருக்கு. நீங்க வந்து பேசுறீங்க வந்து பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி. இந்த முறை இந்த 2026 எலெக்ஷன்ல தானே பார்க்க போறோம், யாரு தோல்வி யாரு வெற்றின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதிமுக அரசோட சாதனைகளையோ துறைகளையோ உங்களால சொல்ல முடியுமா? அதை மட்டும் நீ சொல்லியே நீங்க அரசியல் பிழைப்பு நடத்துறதே என்னத்தை எப்படி நடத்துங்க? பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒத்த மந்திரத்தை வச்சுதான் நீங்க வந்து இதுவரைக்கும் உங்களோட ஆட்சி காப்பாத்திட்டு இருக்கீங்க ஒழிய, மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது. அதிமுக மாதிரி ஒரு சாதனை படைச்ச கட்சி நீங்க கிடையாது. நீங்க வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை முட்டாளாவே வச்சுக்கிட்டு